மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. இன்றைய தினத்திற்கான நாளிதழில் இடம்பெற்ற அனைத்து செய்திகளும் நம்ம சிறப்பான முறையில டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம தொகுத்து வழங்க போறோம். சரியா? இது தவிர கண்டிப்பாக தேர்வுகளில் எதிர்பார்க்கக்கூடிய நிறைய முக்கியமான டாபிக் நம்ம கவர் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறோம். அதுல முக்கிய அம்சமாக மத்திய அரசு மாநில அரசின் திட்டங்களை நம்ம டெய்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி கடைசியாக இன்றைய தினத்திற்கான கேள்விகள் அந்த மாதிரி நம்ம நிறைய கேட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? இன்றைய தினம் பாத்தீங்கன்னா குரூப் 2A மெயின் தேர்வு நடந்திருக்குது. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய கேள்விகள், ஓகேவா, கரண்ட் அஃபேர்ஸ்ல சரி, மத்திய அரசு திட்டங்கள், மாநில அரசு திட்டங்கள் சொல்லிட்டு வச்சு செஞ்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா இனி வரும் காலங்களிலும் கண்டிப்பா நடப்பு நிகழ்வுகளுக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை நீங்க கொடுங்க. சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான செய்தித்தாள்களில் இடம்பெற்ற முக்கிய நடப்பு நிகழ்வுகள். என்ற தினத்திற்கான முதல் பாயிண்ட் பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொடர்பான செய்தி. திருநெல்வேலியில், சரியா, நேற்றைய வீடியோல பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி செய்தி தான் நம்ம முதல்ல பார்த்தோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு பாருங்க. தமிழக செய்திகள். அதுல திருநெல்வேலியில் தமிழக அரசின் திட்டங்கள், சில முக்கியமான சில திட்டங்களை தமிழக முதல்வர் திருநெல்வேலிக்கு போயிட்டு அங்க திட்டங்களை தொடங்கி வச்சிருக்காங்க. என்னென்ன திட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஒண்ணு, கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் டாடா நிறுவனத்தின் சூரிய மின் உற்பத்தி ஆலையை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சில டாடா பவர், டிபி அப்படின்னு சொல்ற டாடா பவர் நிறுவனத்தின் சூரிய மின் உற்பத்தி ஆலை பரப்பளவில் இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு உற்பத்தி ஆலை இருக்க போது. இது எங்க அமைக்கிறாங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட். சரி, சிப்காட்டை பத்தி நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். சொல்ல பார்க்கலாம். சிப்காட் எப்போ உருவாக்குனாங்க? 1971 உருவாக்குனாங்க. முதலாவது இந்த சிப்காட்ல முதல் தொழில் பூங்கா, இண்டஸ்ட்ரியல் பார்க் தொடங்கப்பட்ட இடம் ராணிப்பேட்டை, வருஷம் 1973. அதையும் மறந்துடாதீங்க. சரிங்களா? இங்க பார்க்கறது கங்கை கொண்டான் திருநெல்வேலி. அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் எங்க பார்த்தோம்? அரியலூர் மாவட்டம். அங்க அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது. சரிங்களா? மறுபடியும் சொல்றேன், இது கங்கை கொண்டான் திருநெல்வேலி மாவட்டம், கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டம். வித்தியாசருக்கு கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்து பொருணை அருங்காட்சியக பணிகள். சரி, திருநெல்வேலி மாவட்டத்துல பொருணை அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு அருங்காட்சியகம், ஒரு மியூசியம் உருவாக்கப்பட்டு வருகிறது. இங்க என்னன்னு தூத்துக்குடி, திருநெல்வேலியில கிடைச்ச அந்த அகழ்வாராய்ச்சி பணிகளின் போது கிடைச்ச பொருட்களை காட்சிப்படுவதற்கான ஒரு மியூசியம் உருவாக்கப்பட்டு வருகிறது. அதுக்கு வச்ச பிரதானமா பொருணை. அதற்கான பணிகளையும் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே நடந்துட்டு இருக்குது. அதை பார்வையிட்டு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்திருக்கிறாங்க. சரிங்களா? என்ன கேட்கலாம் அப்படின்னா, பொருணை அருங்காட்சியகம் எங்கு உருவாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கேட்கலாம். கவனமா இருங்க. சரி, பொருணை என்பது எந்த நதியை குறிக்கும்? தாமிரபரணி. சரிங்களா? அது தொடர்பான இன்னொரு திட்டத்தையும் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்காங்க. அது என்னங்கிறத அடுத்து பார்க்கலாம். பாருங்க, தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம் என்ற குரூப் 2 மெயின் தேர்வுல பாத்தீங்கன்னா இந்த அத்திக்கடவு, அவினாசி அந்த திட்டத்தை பத்தி கேட்டிருந்தாங்க. இதுக்கு முந்தைய தேர்வுல பாத்தீங்கன்னா ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், அதையும் கேட்டுக்கிறாங்க. இனி வரும் தேர்தல்ல கண்டிப்பா இந்த தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம் அப்படின்னா என்ன, இது எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ளது, அதில் நன்மையடை பகுதிகள் எந்த நதியிலிருந்து அந்த நதி நீரானது வரும், எந்தெந்த மாநிலங்களை அது மாவட்டங்களை கவர் ஆகும், அந்த மாதிரி கேட்கலாம். கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? பாருங்க, தாமிரபரணி ஆற்றில் ஆண்டுதோறும் 13.7 TMC நீர் வீணாக கடலில் கலக்கிறது. இது எவ்வளவு கடலில் கலக்கிறதுன்னு கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக. ஓகேவா? இந்த நீரில் 2.76 TMC நீரை வறட்சியான கருமேனி ஆறு, நம்பி ஆறுகளுக்கு கெனடியன் கால்வாய், நோட் பண்ணிக்கோமா, கெனடியன் கால்வாய் வழியாக கொண்டு செல்லும் திட்டம் 2008ஆம் ஆண்டில் அறிவிக்கப்பட்டது. அப்போ இந்த திட்டம் தாமிரபரணியிலிருந்து உபரியாக இந்த கடல்ல கடக்கிற அந்த நீரை பார்த்தீங்கன்னா கருமேனி ஆறு, நம்பியாறு இந்த நதிகள்ல ஆற்றுல பார்த்தீங்கன்னா இணைப்பதற்காக இந்த திட்டம் எப்ப அறிவிக்கப்பட்டது? 2008ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? அதனை தொடர்ந்து பாருங்கம்மா, ஒரு முக்கியமான செய்தி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, இத்திட்டத்திற்கு ரூபாய் 360 கோடி, ஓகேவா, ஒதுக்கப்பட்டு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு 2009ஆம் ஆண்டில் அப்போதைய முதல்வர் மு. கருணாநிதி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. அப்போ இந்த திட்டமானது கருமேனியாறு நம்பியாறு தாமிரபரணி இணைப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டது 2008ஆம் ஆண்டு. ஓகேவா? அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது 2009ஆம் ஆண்டு. 2008ல கவனமா இருங்க, அறிவிப்பு, 2009ல அடிக்கல். இப்ப ரீசன் என்ன பண்ணிக்கிறாங்க? இந்த திட்டத்தை தற்போதைய முதல்வர் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. கவனமா இருங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. இது கண்டிப்பா 100% கேட்கலாம். சரிங்களா? இந்த பகுதியில
இந்த திட்டம் வந்து பெர்ஃபெக்டா கொண்டு வந்துட்டாங்கன்னா திருநெல்வேலியில குறிப்பிடத்தக்க அந்த தென் பகுதிகள் ஓகேவா, கரெக்டா சொல்லா என்னோட ஊர் பக்கம் தான் சரி. அந்த திருச்சென்விளை, சாத்தான்குளம் அந்த மாதிரி சில ஊர்கள்லாம் இருக்குது. மிகவும் வறட்சி மிக்க ஒரு பகுதிகள் சரியா. எவ்வளவு மழை பெஞ்சாலும் சரிங்களா தண்ணியே அங்க தேங்காது, அப்படியே பூமி இழுத்துக்கும். அந்த அளவுக்கு அது ஒரு வறட்சியான பகுதிகள். அந்த பகுதிகளுக்கு தான் இந்த உபரி நீரை கொண்டு சேர்த்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நதிநீர் இணைப்பு திட்டம் சரிங்களா, கவனமா. நெக்ஸ்ட் அடுத்து அகைன் தமிழ்நாடு தொடர்பான ஒரு செய்தி. ஆனா இது என்னன்னு பாத்தீங்கன்னா விருதுகள். என்ன விருதுகள் சொல்லி பாருங்க, தமிழக அரசின் காவல்துறை தொடர்பான விருதுகள். ஒரு முக்கியமான 3 விருதுகள் இருக்குது. இந்த 3 விருதுகளும் எப்ப கொடுப்பாங்க, எதற்காக கொடுப்பாங்க அப்படிங்கிற வேறுபாடுகள் இருக்கு. அது என்ன வேறுபாடுகள் பார்க்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் அந்த 3 விருதுகள் என்னன்னு சொல்லி பாருங்க. முதல்வரின் காவல் பதக்கம், அடுத்ததாக காந்தியடிகள் காவல் பதக்கம், மூன்றாவதாக அறிஞர் அண்ணா காவல் பதக்கம் சரியா. காந்திஜி பேர்ல, அண்ணா பேர்ல, முதல்வர் பேர்ல 3 காவல்துறை தொடர்புடைய திட்டங்கள் இருக்கு சரியா, விருதுகள் இருக்குது. இங்க பாருங்க, முதல்வரின் காவல் பதக்கம் காவல்துறையில் 10 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகளுக்கு பொங்கல் தினத்தன்று இந்த விருது வழங்கப்படுகிறது. ஞாபகம், காவல்துறையில சேர்ந்து ஒரு 10 வருஷம் சிறப்பான பணியாற்றியவர்களுக்கு தமிழ்நாடு அரசானது பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஒரு விருது கொடுப்பாங்க. அந்த விருது என்ன விருதுமா, முதல்வரின் காவல் பதக்கம் சரியா. அடுத்து காந்தியடிகள் காவல் பதக்கம் சரிங்களா. கள்ளச்சாராயம் மற்றும் மது ஒழிப்பில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு குடியரசு தினத்தன்று சரிங்களா, குடியரசு தினத்தன்று இந்த விருது வழங்கப்படுகிறது சரிங்களா. அப்ப எதுக்குமா, காந்தியடிகள் காவல் பதக்கம், கள்ளச்சாராயம், மது ஒழிப்பு இந்த பணிகள்ல எந்த காவல்துறை அதிகாரிகள் சிறப்பா பணியாற்றி இருக்காங்களோ அவங்களுக்கு குடியரசு தினத்தன்று வழங்கப்படுவது தான் காந்தியடிகள் காவல் பதக்கம். அடுத்ததாக அறிஞர் அண்ணா காவல் பதக்கம் சரி, அண்ணா பேர்ல ஒரு விருது கொடுக்குறாங்க. அதுவும் காவல்துறை தொடர்புடையது. காவல்துறை பிரிவுகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் என்று வழங்கப்படுகிறது. ஞாபகம், அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சரியா. இந்த செப்டம்பர் 15 அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு அறிஞர் அண்ணா காவல் பதக்கத்தை வழங்கி வருகிறது. இதுதான் காவல்துறையில் வழங்கப்படும் முக்கியமான 3 விருதுகள். ஒவ்வொரு விருதுகளும் வேற வேற காரணங்களுக்காக வேற வேற நாட்களில் வழங்கப்படுகிறது. அதுதான் இதுல நம்ம பார்த்திருக்கோம் சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க, லைஃப்ல மறக்க கூடாது. நெக்ஸ்ட் அடுத்து போலாமா. அடுத்ததாக பொருளாதாரம் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி சரி. எக்கனாமிக்ஸ் வந்து எப்பவுமே வெயிட்டேஜ் கொடுக்குன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும் சரிங்களா. பாருங்க, ஆர்பிஐயின் வட்டி வீதங்கள் பிப்ரவரி 2025 சரிங்களா. பிப்ரவரி 2025 நிலவரப்படி சரிங்களா இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய வட்டி விகிதங்கள் எவை அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா. பாருங்க, ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் எத்தனாவது ஆளுநர், 26வது ஆளுநர் சரியா, சஞ்சய் மல்கோத்ரா பிப்ரவரி 5, 2025 முதல் பிப்ரவரி 7, 2025 வரை நடைபெற்ற 3 நாள் நிதி கொள்கை குழு மானிட்டரி பாலிசி கமிட்டி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை அறிவித்தார். இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படிங்கறத பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, நிதி கொள்கை குழு. இந்த எம்பிசிக்கு வந்து எப்பவுமே தலைவராக இருப்பது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 6 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருப்பாங்க. இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் பார்க்கும்போது இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. எம்பிசி தலைவர் எப்பவுமே யாரு, ஆர்பிஐ கவர்னர். இதுல மொத்தம் எத்தனை உறுப்பினர் இருப்பாங்க, 6 பேர் இருப்பாங்க சரிங்களா. இந்த குழுவானது 2 மாதங்களுக்கு ஒரு முறை பணவீக்கம் பணவாட்டம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை கட்டுப்படுத்துவதற்கு வங்கிகளின் வட்டி வீதங்களை மாற்றி அமைப்பாங்க. எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை, 2 மாதங்களுக்கு ஒரு முறை சரிங்களா. பாருங்க, எம்பிசி குழுவில் உள்ள உறுப்பினர் எண்ணிக்கை 6 நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அதே மாதிரி 2 மாதங்களுக்கு ஒரு முறை வட்டி வீதங்கள் ஓகேவா தேவைக்கேற்ப பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றமைக்கப்படும் சரிங்களா. இதன்படி புதிய வட்டி விகிதங்கள் என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. புதிய வட்டி விகிதங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வங்கி விகிதம், பேங்க் ரேட்னு சொல்லுவாங்க சரியா. பொதுவான வங்கி விகிதம் எவ்வளவு இருக்குமா, 6.50 6.50% இருக்குது வங்கி விகிதம் சரிங்களா. வங்கி வீதம் என்னன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இங்க யாருக்குள்ள தொடர்பை வச்சு நீங்க படிக்கணும் அப்படின்னா ஆர்பிஐ மற்றும் வணிக வங்கிகள், கமர்ஷியல் பேங்க் சரியா. கமர்ஷியல் பேங்க் அப்படின்னா லாப நோக்கத்தோடு செயல்படும் எல்லா வங்கிகளும் என்ன வங்கிகள் தான், கமர்ஷியல் பேங்க் தான் ஓகேவா. அதுக்கு உதாரணம் எஸ்பிஐ, ஐஓபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொதுத்துறை நிறுவன வங்கிகளை சொல்லலாம் ஓகேவா. இங்க பாருங்க, வங்கி விகிதம் அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கியானது வணிக வங்கிகளுக்கு வழங்கும் நீண்ட கால கடன் மீதான வட்டி சரி, லாங் டேர்ம் லோன் சொல்லுவாங்க. நீண்ட கால லோன் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன தேவைப்படும், ஏதாச்சும் ஒரு அடமான பத்திரங்கள், பிணைய பத்திரங்கள், ஒரு ஷூரிட்டி மாதிரி தேவைப்படும் சரிங்களா. அதனுடைய மதிப்பின் அடிப்படையில இந்திய ரிசர்வ் வங்கியானது என்ன பண்றாங்க, வணிக வங்கிகளுக்கு ஒரு கடன் கொடுக்கறாங்க. அது என்ன கடன் மறக்க கூடாது, நீண்ட கால கடன். அந்த கடன் மீதான வட்டிக்கு தான் என்ன பேருமா, வங்கி விகிதம் சரிங்களா. அது இப்ப கரண்ட்ல எவ்வளவு இருக்குது, 6.50% சரிங்களா. அடுத்து ரெப்போ விகிதம் சரி, ரெப்போ ரேட் சொல்லுவாங்க.
ரெப்போ ரேட் அப்படின்னா இதுவும் வணிக வங்கிகளுக்கு ஆர்பிஐ வழங்கும் கடன் தான். ஆனா என்ன கடன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுகிய கால கடன். சரிங்க, ஷார்ட் டேர்ம் லோன் சொல்லுவாங்க. சரிங்களா, பேங்க் ரேட் அப்படிங்கிறது நீண்ட கால கடன், ரெப்போ விகிதம்ங்கிறது குறுகிய கால கடன். சரிங்களா, இந்த குறுகிய கால கடன்ல எவ்வளவு மாற்றங்கள் இருக்குதோ அதை பொறுத்து தான் வங்கிகள்ல நிறைய அந்த வட்டி விகிதங்கள் அதிகப்படியான அளவு மாற்றி அமைக்கப்படும். சரிங்களா, இதை பத்தி நம்ம தனியா எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஆர்பிஐ வணிக வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன் மீதான வட்டிக்கு என்ன பேரு? ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. இது ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டுகளாக எவ்வளவு இருந்தது? 6.50 அந்த லெவல்ல தான் இருந்தது. சரிங்களா, 5 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது 0.25 அந்த அளவுக்கு குறைச்சு எவ்வளவு மாத்திருக்கிறாங்க? 6.25% இந்த ரெப்போ விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, அதனால செய்திகள் நிறைய வந்திருக்குது, கவனமா இருங்க. ஓகேவா, விட்டுறாதீங்கம்மா. இது குறுகிய கால கடன் அப்படிங்கிறதுனால இதற்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் பிணைய பத்திரங்களும் தேவையில்லை. ஆனா வங்கி விகிதத்திற்கு தேவை. ஏன்னா அது வந்து நீண்ட கால கடன். எப்ப ஏமாத்திட்டு ஓடுவான்னு தெரியாதுல்ல, அவனுக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஒரு ஷூரிட்டி மாதிரி நம்ம வாங்கி வச்சிருவோம். அதுதான் இங்கே ஃபாலோ பண்றாங்க. அடுத்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் சொல்லுவாங்க, தலைகீழ் ரெப்போ விகிதம். ஓகேவா, அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வணிக வங்கிகள், கமர்ஷியல் பேங்க் இருக்காங்கல்ல, அவங்க நம்மகிட்ட இருந்து நிறைய வைப்பு தொகைகள், டெபாசிட் வந்து நிறைய வாங்கி வச்சிருப்பாங்க பொதுமக்கள்கிட்ட இருந்து. அப்படி வாங்கின பணத்தை என்ன பண்ணுவாங்க? திருப்பி நம்மளுக்கோ அல்லது தேவைப்படுறவங்களுக்கோ கடனாக வட்டிக்கு, அதிக வட்டிக்கு கொடுப்பாங்க. அப்படி கடனுக்கு கொடுத்த அந்த வைப்பு தொகை, சரியா, கடன் கொடுத்தது போக உபரியாக சர்ப்ளஸா இருக்கிற அந்த பணத்தினை வணிக வங்கிகள் யார்கிட்ட கொடுத்து வைக்கிறாங்க? இந்திய ரிசர்வ் வங்கியிடம் டெபாசிட்டாக, ஒரு வைப்பாக கொடுத்து வைக்கிறாங்க. சரிங்களா, அதற்கு ஆர்பிஐ கொடுக்கிற ஒரு சின்ன வட்டி தொகைக்கு தான் என்ன பேருமா? ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. தற்போது ரொம்ப நாளா எவ்வளவு இருக்குது? 3.35% இருக்குது ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இங்க என்ன தப்பு பண்ணிடுவோம் அப்படின்னா, நிறைய பேர் ரெப்போ ரேட் அப்படின்னா ஆர்பிஐ வணிக வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன் அப்படின்னு நம்ம, இது கரெக்ட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க? வணிக வங்கிகள் ஆர்பிஐக்கு வழங்கும் கடன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது கடன் கிடையாது. சரிங்களா, ஆர்பிஐ கிட்ட வணிக வங்கிகள் உபரியா இருக்கிற பணத்தை டெபாசிட் பண்றாங்க, அதுக்கு போடுற வட்டி தான் இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அடுத்து நிலையான வைப்பு வசதி அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா, அது தற்போது எவ்வளவு இருக்குன்னா 6% இருக்கிறது. ஓகேவா, 6%. அடுத்து ரொக்க ஈர்ப்பு விகிதம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, சரிங்களா, எவ்வளவு இருக்குமா? 4%. இதுவும் மாறாம அப்படியே இருக்குது. இந்த ரொக்க ஈர்ப்பு விகிதம் அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வணிக வங்கிகளும் சரிங்களா தங்களிடம் உள்ள ஒரு குறிப்பிட்ட பணத்தை என்ன பண்ணணும்? இந்திய ரிசர்வ் வங்கியிடம் இருப்பாக, சரியா, ரிசர்வாக வைத்திருக்க வேண்டும், கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும். சரி, 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த பணம் வந்துட்டு ஒரு பேங்க்ல இருக்கு அப்படின்னா அதுல 4 கோடி ரூபாய், அதாவது 4% யார்கிட்ட ரிசர்வ் வச்சிருக்கணும்? இந்திய ரிசர்வ் வங்கியிடம் ரிசர்வாக வைத்திருக்க வேண்டும். சரிங்களா, ஏன் அப்படின்னா இந்த பேங்க்ல ஏதாச்சும், இந்த பேங்க் ஆனது, நீங்க அக்கௌண்ட் இருக்க பேங்க் ஆனது என்ன ஆகலாம்? திவால் ஆகலாம். சரிங்களா, ஏதோ தீப்பிடிச்சு எரியலாம், ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம். அப்படி வரும்போது அந்த வங்கிகள்கிட்ட இருக்கிற அந்த கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த வாடிக்கையாளர்களை, அவங்க அவசர உதவிகளை உடனடியாக தீர்த்து வைப்பதற்கு இந்த இருப்பாக வைத்திருந்த அந்த பணத்தை என்ன பண்ணிக்கலாம்? ஃபியூச்சர்ல தேவைப்பட்டா பயன்படுத்தியிருக்கலாம். அதுக்குதான் இந்த ரொக்க ஈர்ப்பு விகிதம் பின்பற்றப்படுகிறது. இந்த 4% அப்படிங்கிறது எத்தனை சதவீதத்தை ஆர்பிஐ கிட்ட வைக்கணும் அப்படிங்கிறத குறிமே தவிர இது வந்து என்ன கிடையாது? வட்டி கிடையாது. கவனமா இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா சட்ட ரீதியான பணப்புழக்க விகிதம் சொல்லுவாங்க, எஸ்எல்ஆர். சரியா, அளவு சட்டப்பூர்வ நீர்மை பண விகிதம் சொல்லுவாங்க. சரிங்களா, ஸ்டாட்யூட்டரி, சரியா, லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. சரிங்களா, ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. சரிங்களா, சட்டப்பூர்வ நீர்மை பணம். நீர்மை பணம் அப்படின்னா அதாவது மொத்தத்துல பணம் அப்படிங்கிறது என்னமா? எல்லாமே பணம் தான். எதுனாலும் நமக்கு பணம் தான். நம்ம பணம் அப்படின்னு நம்ம என்ன நினைச்சுப்போம்? கரன்சி நோட்டு, காயின் தான் பணம் நினைப்போம். சரிங்களா, எது எடுத்தாலும் என்னதான்? பணம் தான். நான் கையில கட்டிக்கிற வாட்ச் ஒண்ணுதான், அதை வித்தா கூட அதுவும் என்னதான் மாறும்? கரன்சி நோட்டாவோ பணமா தான் மாறும். கையில போட்டிருக்க மோதிரம், சரிங்களா, எதுவா இருக்கட்டும் அது வந்து எதுதான்? பணம் தான். ஆனா எது வந்து உடனடியாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அது வந்து அதிக நீர்மை தன்மையுடைய பணம் சொல்லுவாங்க. சரிங்களா, மோஸ்ட் லிக்விட் ஃபார்ம் ஆஃப் அந்த மணி அப்படின்னா எதை சொல்லுவாங்க? கரன்சி. இப்ப நம்ம ஹோட்டல்ல சாப்பிட போறோம், பே பண்றோம், எதுல கொடுத்தா உடனே வந்து ஹோட்டலோட முதலாளி உடனே அக்செப்ட் பண்ணிப்பாங்க? கரன்சி நோட்ல கொடுத்தாதான் உடனே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. உடனே நீங்க ஜிபேன்னு சொல்லுவீங்க, ஜிபேனா வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கெல்லாம் இங்க தேவையே கிடையாது. எதை கொடுத்தா? கரன்சி நோட்டா. அதனால சொல்றாங்க உடனடியாக எது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அது அதிக நீர்மை தன்மையோட பணம். சரிங்களா, ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் அடுத்து எக்கனாமிக்ஸ்ல நம்ம போக போக என்ன டீட்டெயிலா பார்ப்போம். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பேங்க்ல காயின் இருக்கலாம், கரன்சி நோட் இருக்கலாம், தங்கம் இருக்கலாம், அந்த பேங்கோட பத்திரங்கள், வாங்கி வச்ச ப்ராப்பர்ட்டி, ஷேர் இருக்கலாம்.
மொத்த மதிப்பு 100 கோடி அப்படின்னா அதுல 18%, 18 கோடி எவ்வளவு இருக்கணும்? என்னதான் இருக்க வேண்டும்? நீர்மை பணமாக இருக்க வேண்டும். சரிங்களா? ஏன் அப்படின்னா நீர்மை பணம்னா கரன்சி நோட்டாக இருக்க வேண்டும் அல்லது காயினாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு பேங்கோட கஸ்டமர் இருக்கிறாங்க, திடீர்னு அவங்க அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் தேவைன்னு சொல்லி உங்க பேங்க்ல போய் கேட்கறாங்க. அவங்க வந்துட்டு இல்ல ஏன்டா தங்க கட்டியா தான் இருக்கு வாங்கிக்கன்னு சொன்னா டென்ஷன் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா? அதனாலதான் சரிங்களா, குறைந்தபட்சம் 18%, அதாவது 100க்கு 18 கோடி ரூபாய் எதா இருக்க வேண்டும்? உடனடியாக வழங்கக்கூடிய பணமாகவோ காயினாகவோ இருக்க வேண்டும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? சட்டப்பூர்வ நீர்மை பண விகிதம் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? திருப்பி சொல்றேன், எல்லாமே என்னதான்? பணம் தான். கவனமா இருங்க, விட்டுறாது. சரிங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நான் கிளாஸ் வேமா எடுத்துட்டு இருக்கிறேன், எனக்கு தண்ணி குடிக்கணும் போல இருக்குது. சரிங்களா? அவசரத்துக்கு இப்போ ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்குது, இன்னொரு பவுல்ல ஒரு கிணத்துல ஐஸ் கட்டி இருக்குது. எதை எடுத்து உடனே நான் குடிப்பேன்? தண்ணி தாகத்தை தீர்ப்பதற்கு இந்த டம்ளர்ல இருக்கிற தண்ணீர் தான் எடுத்து நான் உடனே குடிப்பேன். ஏன்னா அதுதான் என்னோட தாகத்தை உடனடியாக தீர்க்கும். ஆனா ஐஸ் கட்டி என்னதுதான்? தண்ணீர் தான். அது மெதுவா என்னாகும்? தண்ணீராக உருகி, சரிங்களா, உருகி தண்ணீராக மாறும். மெதுவா தண்ணியா மாறும். இங்க தண்ணீர் என்பது கரன்சி நோட்டு காயினை குறிக்கும். அந்த கட்டி ஐஸ் கட்டி அப்படிங்க எதை குறிக்கும்? தங்கத்தையோ அல்ல பிற பொருட்களை குறிக்கும். மொத்தத்துல எல்லாமே பணம் தான். உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்து இந்த எம்பிசி ஆனது சில கணிப்புகளையும் சில விஷயங்களை சொல்லிக்கிறாங்க. என்னென்ன கணிப்புகள் அப்படிங்கிற பாருங்க. 2025-26 ஆண்டிற்கான உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 6.7% மதிப்பிடப்பட்டுள்ளது. ஞாபகம், வரும் நிதியாண்டுல இந்தியாவோட ஜிடிபி எவ்வளவு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க? 6.7% இருக்கும் சொல்லிக்கிறாங்க. யாருமா? எம்பிசி, மறந்துடாதீங்க. ஓகேவா? இது மார்ச் மாதத்துடன் முடிவடையும் நடப்பு நிதியாண்டில் மதிப்பிடப்பட்ட 6.4% விட அதிகமாகும். எவ்வளவு மதிப்பிட்டு இருக்கிறாங்க நடப்பு நிதியாண்டுல? 6.4%. அடுத்த நிதியாண்டுல இது 6 கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? கவனமா இருங்க. நடப்பு நிதியாண்டுல 6.4%. நெக்ஸ்ட் 25-26 பினான்சியல் இயர்ல இது 6.7% சற்று அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து 2025-26 ஆண்டிற்கான நுகர்வோர் விலை குறியீட்டு எண், இந்த கன்சூமர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படி சொல்றேன். நுகர்வோர் விலை குறியீட்டு எண் பணவீக்கம், இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது 4.2% இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த இன்ஃபிளேஷன், டிஃப்ளேஷன், சரிங்களா, சிபிஐ, டபிள்யூபிஐ இது எல்லாமே நம்ம டீடைலா ஃபியூச்சர்ல பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்து சைபர் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை சரிபார்க்க இந்திய வங்கிகள், முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க, bank.in என்ற பிரத்யேக இணைய டொமைன் பெயரையும், சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நிறைய சைபர் கிரைம் தொடர்பான நிறைய அச்சுறுத்தல்கள் வருது. சைபர் கிரைம் அப்படின்னா நம்ம என்ன நம்பர் ஹெல்ப்லைன் பண்ணணும்? சைபர் கிரைமுக்கு 1930. ஓகேவா? இந்த சைபர் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை சரிபார்ப்பதற்கு இந்தியாவில் இருக்கிற வங்கிகள் bank.in என்ற பிரத்யேக இணைய டொமைன், ஓகேவா, இந்த பெயரை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? இது வந்து வங்கிகளுக்கு. அடுத்து வங்கி சாராத நிதி நிறுவனங்களுக்கு, நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ் அப்படி சொல்ற வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கு ஃபின், சரி, FIN பினான்ஸ் அப்படி சொல்லுவாங்கல்ல, fin.in இந்த பிரத்யேக இணைய டொமைன் பெயரையும் கொண்டிருக்கும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? இது எல்லாமே தற்போது எம்பிசியோட கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள், முக்கியமான வட்டி மாற்றங்கள் எல்லாமே இருக்குது. அதுல முக்கியமானது bank.in, fin.in ரெண்டு விஷயங்கள் புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க. எதுக்கு அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணியாச்சு, சொல்லியாச்சு, மனசுல ஏத்திக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்ததாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதாரம் தொடர்பான செய்தி, ரிலையன்ஸ் கம்பெனி நிறுவனத்துடன் தொடர்புடைய ஒரு செய்தி பாருங்க. 1.86 லட்சம் கோடி வரி கட்டிய ரிலையன்ஸ் நிறுவனம். சரிங்களா? பாருங்க, முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனம் ரீசனா பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரிலையன்ஸ் நிறுவனம் கடந்த 2023-24 நிதியாண்டில் முடிவடைந்த 2023-24 நிதியாண்டில் மட்டும் மொத்தம் 1.686 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசிற்கு வருமான வரியாக செலுத்தி இருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளவுமா? 23-24 பினான்சியல் இயர்ல வருமான வரியாக ரிலையன்ஸ் கம்பெனி மட்டும் மத்திய அரசு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1.86 லட்சம் கோடி. சரிங்களா? இது இந்தியாவின் மொத்த பட்ஜெட்டில் 4% தொகை என கூறப்படுகிறது. மொத்த பட்ஜெட்ல 4% இந்த ஒரு வருமான வரி மட்டுமே சரி செய்து அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? ரிலையன்ஸ் நிறுவனம் இந்தியாவிலேயே முதல் முறையாக கடந்த 2023-24 நிதியாண்டில் 10 லட்சம் கோடி வருவாய் ஈட்டிய நிறுவனம் என்ற சாதனையை படைத்துள்ளது. இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்கள்ல முதல் முறையாக ஒரு நிறுவனம் ஒரு நிதியாண்டுல 10 லட்சம் கோடி வருமானத்தை ஈட்டிருக்காங்கன்னா முதல் நிறுவனம் இதுதான், ரிலையன்ஸ் நிறுவனம், மறந்துடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? அடுத்ததாக பாருங்க, இந்தியன் பாலிட்டி மாதிரியே இருக்கும், ஆனா கண்டிப்பா தெரிஞ்சக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க.
சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பொருளாதார தடை. சரியா? சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிசி சொல்லுவாங்க. ஐசிசினா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் கிடையாது, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ஐசிசிக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு நபர் பொருளாதார தடையை விதிச்சிருக்காங்க. ரீசெண்டா ஒரு நபர் அதிபராக ஒரு நாட்டுக்கு வந்தாரு. அதிரடியா நிறைய அறிவிப்புகளை அறிவிச்சுட்டே இருக்காரு. யார் அவர்? டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவின் 47வது அதிபர், குடியரசு கட்சியை சேர்ந்தவர். சரிங்களா? கவனமா இருங்க. பாருங்க, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பொருளாதார தடை விதிக்கும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அது என்ன சொல்றாங்கன்னா காரணம், காசா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இஸ்ரேல் ஹமாஸ் காசா அந்த போர் விவகாரம் தொடர்பாக தற்போது இஸ்ரேல் நாட்டின் பிரதமராக இருக்கிற பெஞ்சமின் நெதன்யாகு, சரியா, தொடர்ந்து 6வது முறையாக இஸ்ரேலோட அதிபராக இருக்கிறாங்க. அந்த நெதன்யாவுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்ததால் யார் கோபப்பட்டா? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஏன் அப்படின்னா அமெரிக்காவோட நட்பு நாடாக, நெருங்கிய நாடாக, என்ன சொன்னாலும் மண்டை ஆட்டக்கூடிய ஒரு நாடாக யார் இருக்கிறாங்க? இஸ்ரேல் இருக்குது. அதனாலதான் நீ எப்படி இந்த மாதிரி நீ வந்துட்டு அவங்களுக்கு எதிராக, யாரு? இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் இருக்கிற நெதன்யாவுக்கு எதிராக நீ வந்துட்டு எப்படி பண்ணலாம்? கைது வாரண்டை நீ பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கோபத்துல என்ன பண்ணிருக்காங்க? சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பொருளாதார தடையை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? அடுத்து மேலும் வேற இன்னொரு காரணம் சொல்லிக்கிறாங்க. மேலும் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவும் காசாவில் இஸ்ரேலும் போர் குற்றங்கள் செய்ததாக கூறப்படும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விசாரணையை குறிப்பிட்டு ட்ரம்ப் நிர்வாகம் உத்தரவில் என்ன சொல்லிக்கிறாமா? ஆப்கானிஸ்தான் நடந்த பிரச்சனை காரணம் அமெரிக்கா, அது மாதிரி காசாவில் இருக்க பிரச்சனை காரணம் இஸ்ரேல் அப்படின்னு யார் வந்து போர் குற்றம் புரிந்ததாக குற்றம் சாட்டி இருக்கிறாங்க? இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம். சரிங்களா? இப்படிலாம் நீ எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் கோபத்துல உங்க அமைப்புக்கு நான் என்ன பண்றேன்? பொருளாதார தடைகளை விதிக்கிறேன். அதனால இங்க இருக்கிற இந்த அமைப்புல இருக்கிற நபர்கள், வேலை செய்ற இந்த நீதிபதிகள் எல்லாரும் என்ன பண்ண முடியாது? அமெரிக்காவில் எந்த ஒரு தொடர்பை வச்சுக்க முடியாது. அவங்களோட பணம் எல்லாமே முடக்கப்படும். சரிங்களா? ஒரு பெரிய பிரச்சனை எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, சர்வதேச அமைப்புகள்லாம் எக்ஸாம்பிள் அப்பப்போ கேட்பாங்க. எல்லா அமைப்புகளும் கேட்கறது கிடையாது. இப்படி ஏதோ ஒரு வகையில செய்தியில வருதோ, எந்த அமைப்பத்து செய்திகளை பெருசா வருதோ அதை டீட்டெயிலா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி பாருங்கம்மா, இதுல ஒரு விஷயம் என்னன்னா, தற்போது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உறுப்பினர்களாக அமெரிக்காவோ இஸ்ரேலோ இல்லை. ஏன்? இந்தியா சீனா கூட இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் உறுப்பினராக இல்லை. கவனமா இருங்க, விட்டுறாதீங்க. ஐநா மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் உலக சுகாதார அமைப்பிலிருந்து வெளியேறுவதாக ஏற்கனவே அமெரிக்கா அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நம்ம இதையும் பார்த்துட்டு நினைக்கிறேன். சரி, UNHRC அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அப்படி சொல்லுவாங்க. 47 நாடுகளை கொண்டது. ஜெனீவா அதனுடைய தலைமையிடம். இந்த அமைப்பில் இருந்தும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இந்த அமைப்பில் இருந்தும் ஏற்கனவே நான் வெளியில போறேன்னு யார் சொல்லிட்டா? டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு அறிவிச்சிருக்காங்க. சமீபத்துல இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலிருந்தும் நாங்க வெளியில போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்ததாக அந்த அமைப்பை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICC. ஓகேவா? நெதர்லாந்தின் தி ஹேக்னு சொல்லுவாங்க. தி ஹேக், ஓகேவா? நெதர்லாந்தின் தி ஹேக் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அமைந்துள்ளது. இது ஜூலை 17, 1998 அன்று ரோம் சட்டத்தால், ஓகேவா, சர்வதேச ஒப்பந்தத்தால் நிறுவப்பட்டது. இந்த நீதிமன்றம் இதுதான் முக்கியமானது. பாருங்க, ஜூலை 1ஆம் தேதி GST அறிமுகப்படுத்தப்பட்ட ஜூலை 1ஆம் தேதி. சரிங்க? SBI தேசியமயமாக்கப்பட்ட ஜூலை 1ஆம் தேதி. இந்தியாவில் டிஜிட்டல் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஜூலை 1ஆம் தேதி. இந்தியாவின் முதல் உயர் நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஜூலை 1ஆம் தேதி அன்றுதான் எது வந்து சொல்லிக்கிறாங்க பாருங்க, ஜூலை 1, 2002 செயல்பாட்டுக்கு வந்தது இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம். அது எங்க அமைக்கப்பட்டிருந்தது? நெதர்லாந்தின் தி ஹேக் அப்படிங்கிற இடத்தில் அமைந்துள்ளது. ஓகேவா? மொத்த உறுப்பினர்கள் 123. இது அப்பப்போ கொஞ்சம் மாறும், கவனமா இருக்கும். ஓகேவா? ஆனால் இந்த அமைப்பில் ரஷ்யா, இந்தியா, சீனா, அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற முக்கியமான நாடுகள் இந்த அமைப்பில் உறுப்பினராக தற்போது இல்லை. சரிங்களா? குறிப்பிடத்தக்க விஷயம், இந்தியாவும் இதுல கிடையாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து இந்த அமைப்பு தொடர்பா எக்ஸ்ட்ரா 2-3 பாயிண்ட் பாருங்கம்மா. ஐசிசியின் மொத்த அலுவல் மொழிகள் 6. சரிங்களா? ஐக்கிய நாடுகள் சபையிலும் அபிஷியல் லாங்குவேஜ் மொத்தம் தான் இருக்கும், 6 தான் இருக்கும். அதே மாதிரி இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்லயும் எவ்வளவுதான் இருக்குது? 6 தான் அலுவல் மொழியாக அபிஷியல் லாங்குவேஜ் தான் இருக்கு. ஓகேவா? அடுத்து தற்போதைய தலைவர் பாருங்க, யோட்டர் கோஃப்மான்ஸ்கி. சரிங்களா? பேர் ஏடாகுடமா தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து மொத்த நீதிபதியின் எண்ணிக்கை 18. இந்த ஐசிசில இருக்கிற மொத்த நீதிபதி எண்ணிக்கை 18 பேர் இருப்பாங்க. அதுல ஒவ்வொரு நீதிபதிகளின் பதவி காலம் 9 ஆண்டுகள். இதுல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியர் இருக்கிறாரு, அவர் பேர் வந்து தல்வீர் பண்டாரின்னு சொல்லுவாங்க. 2வது முறையாக இதுல இருக்கிறாரு பதவியில. ஓகேவா? சரி, பாத்துக்கோமா. இந்திய உச்ச நீதிமன்றத்துல மொத்தம் அனுமதிக்கப்பட்ட நீதிபதி எண்ணிக்கை எவ்வளவுமா? உச்ச நீதிமன்றத்துல
33 பிளஸ் 1 ஓகேவா 34 இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஐசிசில 18 நீதிபதிகள் இருக்கலாம் அதிகபட்சம். சில பதவிக்காலம் 9 ஆண்டுகள். இதுல 2 அமைப்புகள் இருக்கும். சரிங்களா? முக்கியமானது பாருங்க. ஐசிஜே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்தா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அப்படிங்கிறது. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி பாருங்க. நாடுகளுக்கு இடையிலான தகராறுகளை யார் விசாரிப்பாங்க? சர்வதேச நீதிமன்றம் விசாரிக்கும். இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விசாரிக்கும். சரி, அப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதோ பிரச்சனைனா இந்த ஐசிஜே தான் விசாரிக்கும். அதே மாதிரி தனிநபர்கள் மீதான வழக்குகளை யார் கையாள்வாங்க? ஐசிசி. தனிநபர் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா ஐசிசி, பிட்வீன் கண்ட்ரிஸ் அப்படின்னா ஐசிஜே. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. ரெண்டுமே தி ஹேக்ல தான் இருக்கு. அதே மறந்துடாதீங்க. எந்த நாட்டுல இருக்குமா? நெதர்லாந்து நாட்டில் இருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்ததாக இந்தியன் பாலிட்டி தொடர்பான செய்தி. இதுவும் அப்பப்ப செய்தியில வந்துட்டே இருக்கு. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு பிரிவு சரத்து 200 டெய்லி நியூஸ்ல வந்துட்டே இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டின் தற்போதைய ஆளுநர் RN ரவி அவர் தொடர்பாக ஒரு விஷயத்தை உச்ச நீதிமன்றம் அறிவிச்சாங்க. சரிங்களா? சில விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க, அறிவுறுத்துற மாதிரி சில கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. அது என்ன ஆர்டிகல் தொடர்புடையது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு சரத்து 200 ஆளுநர்களுக்கு ஒப்புதல் வழங்க, ஒரு மசோதா தொடர்பாக ஒப்புதல் வழங்க அல்லது ஒப்புதலை நிறுத்தி வைக்க அல்லது மசோதாவை ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு ஒதுக்கி வைக்க அதிகாரம் அளிக்கிறது. சரியா? அவர், அதாவது ஆளுநர், மசோதாவை அது பண மசோதா இல்லை என்றால், சரியா, பண மசோதா இல்லை என்றால் அவர் மசோதாவை சபையின் மறுபரிசீலனைக்காக, அந்த மாநிலத்தின் சட்டப்பேரவின் அந்த சபைக்காக மறுபரிசீலனைக்காக திருப்பி அனுப்பலாம். சரிங்களா? அதன் பிறகு திருப்பி அனுப்பப்பட்ட அந்த மசோதாவானது அந்த மாநில சட்டப்பேரவைக்கு போனதுக்கு அப்புறமா திருத்தங்களுடன் அல்லது திருத்தங்கள் இல்லாமல் மீண்டும் அவையால் நிறைவேற்றப்பட்டு மறுபடியும் ஆளுநர்கிட்ட வந்துச்சுன்னா ஆளுநர் ஒப்புதலை தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஆர்டிகல்ல? ஆர்டிகல் 200ல. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்படி எந்த ஒரு விஷயம் செய்தியில வருதோ அதுதான் எக்ஸாம்ல கேட்கறாங்க. கவனமா இருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து முக்கியமான ஒரு சர்வதேச செய்தியுடன் தொடர்புடைய, இந்தியாவுடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான தேசிய செய்தி பாருங்கம்மா. தீபாவளியை யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரியத்தில் சேர்க்க மத்திய அரசு பரிந்துரை. சரி, அந்த வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் அப்படிங்கிறத எந்த அமைப்பு வெளியிடுமா? எப்பவுமே யுனெஸ்கோ அமைப்பு தான் வெளியிடுவாங்க. சரியா? இந்த யுனெஸ்கோ அமைப்பின் அந்த உலக பாரம்பரிய பட்டியல எதை சேர்ப்பதற்கு மத்திய அரசு பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க? தீபாவளியை. சரி, தீபாவளி பண்டிகையை யுனெஸ்கோவின் புலப்படாத கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்குமாறு மத்திய அரசு பரிந்துரை செய்திருப்பதாக தற்போது மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சராக இருக்கிற கஜேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கடந்த 2023ஆம் ஆண்டு மத்திய அரசு கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறாங்க. தற்போது இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலின் எண்ணிக்கை 43. இந்த 43 பட்டியல்களும் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணியாவது படிச்சுக்கோங்க. சரியா? 43ம் ரொம்ப முக்கியம். இதுல பாத்தீங்கன்னா சில இடங்கள் கொடுத்திருப்பாங்க. அதை கம்ப்ளீட்டா படிச்சீங்கன்னா அது வரலாற்று தொடர்புடைய உங்களுக்கு மனசுல படிச்சுக்கலாம். ஜியோகிராபி ஓரியன்டாவும் அந்த இடம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ், அதாவது இந்தியன் கரன்சில இருக்கிற நிறைய சிம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இடங்கள்ல வரும். அப்படி இந்த 43 இடங்களையும் படிச்சுன்னா 100% ஒரு கேள்வி எப்பவுமே நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால இது ரொம்ப முக்கியமா இருக்குது. கவனமா இருங்க, விட்டுறாதீங்க. ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்து ஒரு பாதுகாப்பு துறை தொடர்பான ஒரு செய்தி பாருங்கம்மா. INS விக்ராந்த். INS விக்ராந்த் அப்படிங்கிறது விமானம் தாங்கி போர் கப்பல். என்ன சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, ஏர்கிராஃப்ட் கேரியர் பாருங்க. INS, சரி, INS விக்ராந்த் பாருங்க என்பது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதலாவது வானூர்தி தாங்கி கப்பல். அதாவது இந்தியாவிலேயே உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர் கப்பல் அப்படின்னா இதுதான். அது வந்து INS விக்ராந்த் தான். ஓகேவா? இந்த கப்பல் இந்திய கடற்படைக்காக கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இந்த கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்னு சொல்றேன். கொச்சி கப்பல் கட்டத்தில் தான் இந்த INS விக்ராந்த் அப்படிங்கிற போர்க்கப்பல் உருவாக்கப்பட்டது. இது சிறப்பு என்னன்னா இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல். மறந்துடாதீங்க, அதுக்கு என்ன பேர்? INS விக்ராந்த். அது கூட போயிட்டு நீங்க வீட்டுல போய் பாருங்கம்மா. 2 பேர் சொல்றேன். INS விராட், விராட் கோலி. சரிங்களா? INS விராட், அப்புறம் INS விக்ரமாதித்யா. இந்த 2 கொஞ்சம் பாருங்கம்மா. INS விராத் என்ன, INS விக்ரமாதித்யா என்ன, அது கூட சேர்ந்து முக்கியமானது INS விக்ராந்த். அதான் நமக்கு பார்த்திருக்கோம். சரிங்களா? INS விக்ராந்த் கப்பலை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி செப்டம்பர் 2, 2022 அன்று கொச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படைக்கு அர்ப்பணித்தார். சமீபத்தில் இது தொடர்பான செய்தி வந்துச்சு. அதனால நம்ம இதை பார்க்கிறோம். சரிங்களா? ரொம்ப முக்கியமானதுமா, கவனமா இருங்க. நெக்ஸ்ட் அடுத்து போலாமா?
அடுத்ததாக தினம் ஒரு திட்டம். சரிங்களா? தினம் ஒரு திட்டம் பேரு, ஆனா இதுல ஒரு 2-3 திட்டங்கள் இருக்குது. ஒரே திட்டத்துக்குள்ள பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இன்றைய நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு திட்டம். சரிங்களா? பாருங்க, திறன் இந்தியா திட்டம். சரியா? ஸ்கில் இந்தியா ஸ்கீம் சொல்லுவாங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஜூலை 15, 2015. ஜூலை 15ஆம் தேதியானது உலக திறன் தினம் சொல்லுவாங்க. சரி, வேர்ல்டு ஸ்கில் டே அப்படிங்கிறது ஜூலை 15. சரி, நமக்கு காமராஜர் பிறந்த நாள், கல்வி வளர்ச்சி தினம். சரிங்களா? அந்த அன்றைய தினத்தன்று தான் இந்த திட்டம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. ஸ்கீமோட பேரு திறன் இந்தியா திட்டம். சரிங்களா? தற்போது மேலும் ஒரு 4 ஆண்டுகளுக்கு, சரிங்களா, இப்போ 26, 27, 28 அடுத்து 2028 வரைக்கும் இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால செய்தியில வந்தது. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பாருங்கம்மா. பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா 4.0. ஓகேவா? அடுத்து பிரதான் மந்திரி தேசிய பயிற்சி ஊக்குவிப்பு திட்டம் அப்படின்னா PM NAPS திட்டம், NAPS, மற்றும் ஜன் சிக்ஷன் சன்ஸ்தான் திட்டம், JSS திட்டம் ஆகிய 3 திட்டங்களும் இப்போது கூட்டு மத்திய துறை திட்டமான திறன் இந்தியா திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதா, ஒரு 3 முக்கியமான திட்டங்களை திறன் இந்தியா திட்டத்துடன் இணைச்சிருக்கிறாங்க. இந்த குரூப் 2 மெயின் சேர்ல கூட நிறைய திட்டங்கள் மத்திய அரசு திட்டங்கள் வந்து கேட்டுக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்து கேட்டுக்கிறாங்க. அதனாலதான் முழு பேரையும் கொடுத்துட்டு அதோட ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். தயவுசெய்து வீட்டுல போய் கொஞ்சம் பார்த்துட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரி, திருப்பி ரிப்பீட் பண்ணீங்கன்னா நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்க, சரி, ஒவ்வொரு திட்டத்தை பார்க்கலாம். PMKVY4 பிரதமரின் திறன் வளர்ச்சி திட்டம். சரிங்களா? இது வளர்ந்து வரும் தொழில்துறை தேவைகள் மற்றும் புதிய யுக தொழில்நுட்பங்களின் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி வருகைக்கு ஏற்ப, சரியா, ரூபாய் 6000 கோடி மதிப்பீட்டில், சரியா, AI செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அடுத்து 5G தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு, சரியா, கிரீன் ஹைட்ரஜன், அடுத்து ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்ட புதிய படிப்புகளை வழங்கும். சரிங்களா? இப்படி லேட்டஸ்ட் டெக்னாலஜி பயன்படுத்தி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட என்ன பேருமா? PMKVY அப்படின்னு சொல்ற பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. ஓகேவா? கவனமா இருங்க, முக்கியமான திட்டம். அடுத்த ஒரு முக்கியமான திட்டம் பாருங்கம்மா, NAPS திட்டம் சொன்னால, NAPS. சரி, பாருங்க, பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் திட்டம். சரிங்களா? கல்வியிலிருந்து வேலைக்கு தடையற்ற மாற்றத்தை அதிகரிப்பதற்காக இந்த திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி, அதாவது 1958 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இது தொழில் சார்ந்த திறன்களை பெறுவதை உறுதி செய்யும். சரிங்களா? நீங்க வெறுமனை படிச்சா மட்டும் பார்த்தாது, அடுத்த தொழில் செய்யறதா அது தொடர்பான திறன்களை கண்டிப்பாக அனைவரும் பெற வேண்டும். ஓகேவா? அதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஸ்கீமோட பேரு NAPS திட்டம், தமிழ்ல பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் திட்டம். சரிங்களா? இந்த திட்டத்தின் கீழ் 14 வயது முதல் 35 வயதுக்குட்பட்ட ஒரு பயிற்சியாளருக்கு நேரடி பலன் பரிமாற்றம், சரியா, DBT மூலமாக மாதத்திற்கு ரூபாய் 1500 வரை உதவி தொகையில் 25% அரசாங்கம் வழங்கும். அடுத்து NAPS அப்படிங்கிற திட்டமானது பாருங்க, செயற்கை நுண்ணறிவு, ரொபாட்டிக்ஸ், இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற ரீசனா வந்திருக்கு நியூஸ்ல. அடுத்து பசுமை ஆற்றல் மற்றும் தொழில்துறை 4.0 தொழில்நுட்பங்கள் போன்ற வளர்ந்து வரும் துறைகள் உட்பட நடைமுறையில் உள்ள உற்பத்தி தொழில் பயிற்சி வாய்ப்புகளை ஊக்குவிக்கிறது. எல்லாமே முக்கியமா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. நெக்ஸ்ட் அடுத்ததாக கடைசியாக ஒரு திட்டம் பாருங்க, வாழ்க்கை கல்வி நிறுவன திட்டம். அது என்ன சொல்லுவாங்கன்னா ஜன் சிக்ஷன் சன்ஸ்தான், ஷார்ட்டா JSS திட்டம் சொல்லுவாங்க. சரிங்களா? JSS என்று அழைக்கப்படும் வாழ்க்கை கல்வி நிறுவன திட்டம். சரிங்களா? 45 வயதிற்குட்பட்ட பெண்கள், கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குழுக்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தும் சமூகத்தை மையமாக கொண்ட திறன் மேம்பாட்டு முயற்சி தான் என்ன திட்டம்? இந்த JSS திட்டம். சரிங்களா? யாருக்குமா? கிராமப்புற இளைஞர்கள், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குழுக்கள், அந்த SC ST அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க. ஓகேவா? இவங்களுக்கான ஒரு திட்டம் தான் இந்த ஜன் சிக்ஷன் சன்ஸ்தா திட்டம். ஓகேவா? கூடுதல் செய்திகள் நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டு பாருங்க, எத்தனை திட்டங்கள் உள்ள வருதுன்னு பாருங்களேன். சரி, PM ஜன்மான் திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவம்பர் 15, 2023 அன்று பிர்சா முண்டா, பழங்குடியின தலைவர் பிர்சா முண்டாவின் பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் PM ஜன்மான் திட்டம். இந்த ஜன்மான் மற்றும் சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் வாழ்நாள் கற்றலை புரிந்து கொள்வது உல்லாஸ் திட்டம் சொல்லுவாங்க. உல்லாஸ் திட்டம் போன்ற அரசாங்கத்தின் முக்கிய முயற்சிகளுடன் இந்த JSS திட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரீசனா பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ அமைப்பானது பாகிஸ்தானுக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருந்தாங்க. இந்தியாவின் இந்த உல்லாஸ் அப்படிங்கிற திட்டத்தை நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, அது ஒரு முன்மாதிரி திட்டமா இருக்குது, இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால இது வந்து உலக லெவல்ல பார்க்கப்பட்ட திட்டம் உல்லாஸ் திட்டம். சரிங்களா? இன்னொரு திட்டம் முக்கியமானது ஜன்மான் திட்டம். இந்த 2 திட்டங்களும் எந்த திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது? இந்த JSS திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது.
சரியா? எவ்வளவு திட்டங்கள் சொல்லி பாருங்க. ஒரு திட்டம் பார்த்தோம், அதுல கூடுதலாக 3 திட்டங்கள், அதுக்கு கீழே எக்ஸ்ட்ரா 2 திட்டங்கள், ஜன்மான் திட்டம், உல்லாஸ் திட்டம். சரிங்க? அதனால சொல்றோம், நம்ம நோட்ஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒன்லைனர்ல வாட் ஒன்னு இருக்காது. என்ன தேவையோ எது எக்ஸாம் கேட்பாங்களோ அதையும் சேர்த்து தான் நம்ம எப்பவுமே கொடுத்துருக்கோம். தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான கேள்விகள். முதல் கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, PM ஜன்மான் திட்டம், PMJANMAN திட்டம் சரியா, எப்போது தொடங்கப்பட்டது? அதுதான் என்ன தெரிஞ்சுக்கனா முதல் கேள்வி. அது கூட சேர்த்து இந்த பிர்சா முண்டா அவர்களை பத்தி கூடுதல் தகவல்களை நீங்க சொல்லுங்க. நிறைய பேர் சொல்றீங்க, கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? இரண்டாவது கேள்விமா, அடுத்து திறன் இந்தியா திட்டம் சரியா, எப்போது எந்த சிறப்பு தினத்தை முன்னிட்டு தொடங்கப்பட்டது? தற்போது இந்த திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ள 3 திட்டங்கள் எவை? சரிங்களா? அதை வந்து இரண்டாவது கேள்வி வச்சுக்கோமா. கேள்விதான் ஒண்ணு, ஆனா நிறைய விஷயங்கள் இருக்கும், கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்து உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதல் சரிங்களா இந்தியாவின் முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலின் பெயர் என்ன? அது எங்கு உருவாக்கப்பட்டது? சரிங்களா? அது மூன்றாவது. நான்காவது கேள்வியோட வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பு சரத்து விதி சரிங்களா 200 எதை பற்றி கூறுகிறது? அது ரொம்ப முக்கியமானது. நான்காவது கேள்வியை ஆன்சர் பண்ணுங்கம்மா. அடுத்ததாக சமீபத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சரிங்களா அதிலிருந்து அந்த அமைப்பிற்கானது பொருளாதார தடை விதிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இந்த அமைப்பானது எப்பொழுது உருவாக்கப்பட்டது? இதன் தலைமையிடம் எங்கே அமைந்துள்ளது? ஓகேவா? அதை சொல்லிட்டு அப்படியே முடிஞ்சா அதில் உள்ள மொத்த நீதிபதி எண்ணிக்கை எவ்வளவு, அந்த நீதிபதிகளுக்கு பதவி காலம் எத்தனை ஆண்டுகள், அதே நீங்க மென்ஷன் பண்ணியா ரொம்ப சிறப்பா இருக்கும். சரிங்களா? அது வந்து ஐந்தாவது கேள்வி. அடுத்து MPC என்று அழைக்கப்படும் மானிட்டரி பாலிசி கமிட்டியில் உள்ள மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? சரிங்களா? அது வந்து அடுத்த கேள்வி வச்சுக்கோங்க. இந்த வட்டி விகிதங்கள்லாம் எத்தனை % அப்படிங்கிறது 2 மாதங்களுக்கு ஒரு முறை மாறும். அதனால எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம லாஸ்டா பாத்துக்கலாம். மற்றபடி அதற்கான டெபினிஷன் எல்லாமே ஷார்ட்டா நான் கொடுத்துருக்கேன். புக்ஸ்ல வேற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்ததாக கடைசி கேள்விமா, கடைசி கேள்வி சரிங்களா தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு இந்த நதிகள் இணைப்பு திட்டத்தின் மூலம் நன்மை அடையும் மாவட்டம் எது? இதான் என்ன தெரிஞ்சிருக்கான கடைசி கேள்வி. சரிங்களா? ஒவ்வொரு கேள்விகளுக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதா நீங்க பதில சொல்லுங்க. அப்பதான் சொல்றேன், உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல மறக்காது, ஈஸியா டக்கு டக்கு ஞாபகம் வரும். நீங்க தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். தேர்வில் வெற்றி பெற்று ஒரு நல்ல நிலைக்கு வரலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.